This video is for educational and informational purposes only. I am not a SEBI registered investment advisor, and this is not financial or investment advice. Trading and investing involves risks, and you should do your own research or consult with a registered financial advisor before making any investment decisions. I am not responsible for any financial losses incurred based on the information provided in this video. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ட்ரேட். நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்ல அதிகமா பணம் சம்பாதிக்கலாம், இப்படி சம்பாதிக்கலாம், அப்படி சம்பாதிக்கலாம்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் சம்பாதிக்கலாம், ஆனா அது ரெண்டே ஆப்ஷன்ல தான் சம்பாதிக்க முடியும். ஒன்று என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட், இன்னொன்று என்னன்னா ட்ரேடிங். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டும் ட்ரேடிங்கும் டோட்டலாவே டிஃப்ரெண்ட். ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே கூடாது. ரெண்டுமே ஒன்று கிடையாது. அது என்னங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி பார்க்கலாம். ஸ்டாக்ஸ்னா என்னன்னா ஒரு கம்பெனியோட ஷேரை பை பண்றது தாங்க ஷேர். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், டாடா மோட்டாரா இருக்கும். இந்த ஷேர்ஸை டைரக்டா பை பண்ணலாம். ஸோ இதுதான் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் டிஜிட்டல் கோல்டு. இதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ பாண்டுனா என்னன்னா கவர்மெண்ட் பாண்டு, பிரைவேட் பாண்டு இந்த மாதிரி இருக்கும். அந்த பாண்ட்ல நம்ம டைரக்டா இன்வெஸ்ட் பண்ணி ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் இதுல நம்ம இன்வெஸ்ட் பண்றதுனால நம்மளுக்கு என்ன ஆகும்னா 5 to 10 இயர்ஸ் நல்ல போகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு 1 lakh இதுலலாம் நான் ஸ்பெண்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆஃப்டர் 5 years 10 years கழிச்சு பார்க்கும்போது ஒரு ரீசனபிளான அமௌண்ட் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 7 lakhs 10 lakhs வரைக்கும் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகம் தாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது 100% சேஃப். ஸோ சேஃபா இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்லயோ இல்லை பாண்ட்லயோ ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று இதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளோட ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ட்ரேடிங்னா ஒன்றும் இல்லைங்க. ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லிடுறேன். இன்ஃபோசிஸ்னு ஒரு ஸ்டாக் இருக்கு. அதை ஒருத்தர் 1000 ரூபாய்க்கு பை பண்றாரு. அதாவது 1000 ரூபாய்க்கு மேல ஏறும்னு சொல்லிட்டு பெட் பண்றாரு. ஓகேவா? சேம் டைம் அனதர் பர்சன் இதை கீழே இறங்கும்னு சொல்லிட்டு அதே 1000 ரூபாய்க்கு பெட் பண்றாரு. ஸோ இது என்ன, அதாவது மேலே ஏறுன்னு சொல்றத டெக்னிக்கல் டேர்ம்ல என்ன சொல்லுவாங்கன்னா பைன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி கீழே இறங்குன்னு சொல்லிட்டு பெட் பண்றாங்கல்ல, அதை என்ன சொல்லுவாங்கன்னா செல்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ மார்க்கெட் ரன்னிங்ல மார்க்கெட் மேலே ஏறிச்சுன்னா இவருக்கு பார்த்தீங்கன்னா 1100 1200 இந்த மாதிரி ப்ராஃபிட் ஆகிட்டே போகும். ஸோ இவருக்கு என்னன்னா 900 800ன்னு லாஸ் ஆகிக்கிட்டே வரும். ஸோ இன்னொருத்தரோட லாஸ் தான் இவருக்கு இங்க ப்ராஃபிட்டா வரும். ஸோ இதுதான் என்னன்னா ட்ரேடிங். ஸோ இதை தான் பை அண்ட் செல்லிங் சொல்றோம். இதை ஃபர்தரா நம்மளோட வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் இருக்குன்னு பார்க்கலாம். டே ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங், பொசிஷன் ட்ரேடிங், ஸ்கேல்பிங், ஆப்ஷன்ஸ், கமாடிட்டி ட்ரேடிங். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரேடிங் இருக்கு. இதை ஒவ்வொன்றா நம்மளோட கிளாஸஸ்ல, இதை ஒவ்வொன்றா நம்மளோட வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகே, பாய்.